இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 3 இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். கவுண்டர் டிக்கெட்ஸ் டே டிக்கெட்ஸ் அவைலபிள் பண்ணுறோம் அப்படின்னாங்க ஒரு நாள் டிக்கெட்ஸ்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 400 இந்த ரேஞ்சில் டிக்கெட்ஸ் இருக்கும் பர் டே டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. க்யூ பயங்கரமாக நின்றுது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த க்யூ. கிட்டத்தட்ட மார்னிங் 9 o'clock வந்து நின்று 1 o'clock வரைக்கும் 4 hours நிற்க வச்சுருந்தாங்க. அங்கே ஒரே ஒரு சின்ன கவுண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் டிக்கெட் கொடுத்துருந்தாரு ஒரு 25,000 பேருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. டிஎன்சிஏ மேனேஜ்மெண்ட், அதுவும் இந்த சேப்பாக் மேனேஜ்மெண்ட். எப்படியோ ஃபைனலாக 4 hours நின்று டிக்கெட் எடுத்துட்டேன். சரி, ஒரு ஃபஸ்ட்டு ஆஃப் டே போயிடுச்சு இதுலேயே மேட்ச்சு. சரி, இந்தியா பேட்டிங்கும் போயிடுச்சு. அட்லீஸ்ட் இந்தியாவோட போலிங் பார்க்கலாம் தான் உள்ளே வந்தேன். ஸோ இந்த ஸ்டேடியத்துக்குள்ளே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கிடச்சிருந்தது. ஒரு நல்ல ஒரு வியூ தான் இது பிச்சிலேருந்து மேட்ச் பார்க்குறதுக்கு. அதுவும் ஒரு கேப்டனோட வியூ. ஜென்ரலாக ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டராக இல்லாமல் வெறும் பேட்டராக மட்டும் இருக்க ஒரு கேப்டன். ஸோ எங்கே நிற்பாங்களோ அந்த ஒரு வியூவிலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் மேட்ச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஸ்டாண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மாடி கிட்டே இருக்கும். ஆல்ரெடி 4 மணி நேரம் நின்று அந்த டயர்டோடு வந்தேன் நான். ஒரு தண்ணி கூட குடிக்காமல். ஸோ அதே ஒரு கால் பெயினோட வந்தேன். பார்த்தேன் அவனு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி மோஸ்ட்டாக அவங்க ஆடுற ஒரு லாஸ்ட்டு டெஸ்ட்டு சேப்பாக்கில் அப்படின்னு கூட சொல்லலாம். மேபி இதுக்கப்புறம் அடுத்த சீசன்ஸ் ஆடுவாங்க. பட் ஆனால் சேப்பாக்கில் இதுதான் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இங்கே வந்து சரி ரோஹித் சர்மா, விராட் கோலி நிறைய மெயின் இந்தியன் பிளேயர்ஸ் இருந்தாங்க. டெஸ்ட் மேட்ச் பார்க்கலான்னு வந்திருந்தேன். ஸோ நான் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவோட போலிங் ஸ்டார்ட் ஆயிருந்தது வந்து ஃபர்ஸ்ட் ஓவரு. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வியூ நல்லா இருந்தது. அதுவும் நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெதர் டைமு, நல்ல வெயிலும் அதிகமாக இல்லை. ஸோ வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா போயிருந்தது. மேட்சும் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்தது இந்த மேட்ச் பார்க்கும்போது. எப்படி தான் இந்தியா ஜெயிப்பாங்கன்னு தெரியும். சரி, வந்து இந்தியன் பிளேயர்ஸையாவது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். ஸோ இந்த வியூவிலேருந்து எல்லா பிளேயரும் ஓரளவு நல்லா கிட்ட பார்க்க முடியும். ஏன்னா வீடியோவில் நிறைய ஜூம் பண்ணி பார்த்துருந்தேன். க்ரௌடும் ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 to 30,000 கெப்பாசிட்டி இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினோட போலிங் பார்த்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் மேட்ச் போலிங்கு. சூப்பராக இருந்து. அதே மாதிரி மெயினாக இது வரைக்கும் நான் ஸ்டேடியமில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பும்ராவோட போலிங்கை தான் பார்த்ததில்லை. ஸோ அது பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி பும்ராவோட போலிங்குமே பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்து செமையாக போட்டுருந்தார் இந்த மேட்ச்சில் பும்ரா போலிங்கு. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா அவரையும் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஜடேஜா போலிங் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் ஐபிஎல்லில். பட் டெஸ்ட் மேட்ச்சில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது. இன்றைக்கி ஒரு 4 மணி நேரம் க்யூவில் வந்து மேட்ச் டிக்கெட் எடுத்து 3 மணி நேரம் தான் மேட்ச் பார்க்க முடிஞ்சது. நாளே காலுக்குலாம் வந்து க்ளவுட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு லைக் வந்து லைட்டிங் ப்ராப்ளம் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு மேட்சை ஸ்டெம்ஸ் ஆக்கிட்டாங்க. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பங்களாதேஷ் பிளேயர்ஸ் வந்து இன் பிட்வீன் கேப்பில் வந்து பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க அடுத்த ஆர்டரில் வர பேட்ஸ்மேன்ஸு. ஸோ ஒரு டீ பிரேக்கில் வந்து இதையும் பார்த்துருந்தேன். பின்னாடி வந்து நெட்ஸில் வந்து பங்களாதேஷ் பிளேயர்ஸ் ஒரு முஷ்கஃபிர் ரமீன்னு நினைக்கிறேன், அவர் வந்து பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதையும் பார்த்துட்டு சரி சுற்றி ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தாலும் ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருந்து. இங்கே இருக்கவங்களே சொன்னாங்க ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கு இவ்வளோ க்ரௌடு வரும், ஃபஸ்ட்டு 2 days இவ்வளோ க்ரௌட் இல்லை அப்படின்றனால. ஸோ அங்கே கடையுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலியை பார்த்தேன் ரொம்ப க்ளோஸில். ஸோ அவரை பார்த்து அந்த ஒரு சந்தோஷத்தோட டே 3 வந்து ஃபைனலாக முடிவுக்கு வந்தது.